ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ₹1 ₹2 இல்ல அப்பு 30 லட்சம், 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. எல்லாருமே அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்காங்க. விசித்ரால நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். 30 லட்சம் ரூபாய் பொட்டியில வச்சிருக்காங்க. எந்த எருமையும் தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்குது. இது விஜயவர்மா மட்டும் பார்த்திருக்காரு. விஜயவர்மா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு 30 லட்ச ரூபாய் நைட்டு வச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். பணப்பொட்டி வாரம் நடந்துட்டே இருக்குது. ஒரு வாரம் ஐ மீன் டெய்லியும் வந்து ஏத்திட்டே போறாங்க. பணம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 16 லட்ச ரூபாய் ஏறுச்சு. அதை எடுத்துட்டு பூர்ணிமா ரவி வெளியில வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இப்போ வந்து லைவ்ல வந்து அப்டேட் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து பரவிட்டு வருது. என்ன அப்படின்னா, விஜயவர்மா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, தினேஷ் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி 30 லட்ச ரூபாய் நேற்று நைட்டு மிட் நைட்ல வச்சாங்க. ₹1 ₹2 கிடையாது, 30 லட்ச ரூபாய் வச்சாங்க. அதனால நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, ஆனால் நைட்டு இது வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தினேஷ்க்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க, நைட்டு வச்சாங்களா? நைட்டு வச்சாங்கன்னா எழுப்பி யாருக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, யாரோ எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே, ஏன் நீ எதுவும் சொல்லலை அப்படின்னா, இது அவங்களோட கேமுங்க, அவங்க தான் பார்க்கணும். நான் என்ன போய் சொல்கிறது, நீங்கள் இதை பாருங்கள் எடுத்துக்கோங்க, நான் எதுக்கு சொல்லணும், அது அவங்களோட கேம். பொட்டி யார் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க டே அண்ட் நைட் முடிச்சுட்டு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மணி வந்து நீங்கள் ஏன் சொல்லலை ப்ரோ, சொல்லியிருக்கலாம்ல, 30 லட்சம்னா சாதாரண மணியை நம்மளே யோசிச்சிருக்கலாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கிட்டத்தட்ட வின்னருக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறாரு. அதுக்கு தான் தினேஷை பார்த்து சொன்னாரு, ஏன்டா என்னை எழுப்பலன்னு நீங்க கடுப்புல இருக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம்பா, அட்லீஸ்ட் என்னை எழுப்பிருந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தவாச்சும் மேனிபுலேட் பண்ணி அவங்கள வெளியில அமைச்சிருக்கலாமே அப்போவே, நீ இப்போ வந்தெல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்ல எல்லாருமே உட்காந்தாங்க. விஷ்ணுக்குலாம் ஒண்ணுமே புரியல. டேய் 30 லட்ச ரூபாய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்புறம் மாயா கிட்ட பூர்ணிமா கிட்ட இந்த மாதிரி வந்து சொன்னாரு தினேஷ், என்னம்மா 30 லட்சம் வச்சாங்களா நேற்று நைட்டு அப்படின்ற உடனே மாயா வந்து தினேஷ் போனதுக்கு அப்புறம் கிண்டல் பண்றாங்க. என்கிட்ட இந்த கதையெல்லாம் வந்து சொல்றாங்க, விஜயவர்மா சொன்னதில் உண்மையா, அவன் படித்த ஸ்கூலில் நல்லா ஹெட் மாஸ்டர், அவனே பிங்கிலி காப்பி பண்ணிட்டு இருக்கான், அவெல்லாம் ஒரு விஷயம்னு இவர் வேற வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அது போக வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க விசித்ரா வச்சு, டேய் நீ உங்கள் மம்மிக்கு இன்னும் நீ சொல்லவே இல்லை, உங்கள் மம்மி சொன்னால் அவ்வளோதான் ஷாக் ஆகிடுவாங்க, நீ எல்லாம் ஒரு பையனாக இருந்துக்கு இதெல்லாம் சொல்லாமல் இருந்துட்டியேடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபேக்கு, சும்மா சொல்கிறாரு, அவர் கிண்டலுக்கு சொல்கிறாரு, ப்ராங்க் பண்ணுறாரு எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. 30 லட்ச ரூபா நான் பிராங்க்குக்கு தான் சொன்னேன் அப்படின்றது ஒத்துக்கவே இல்லை. அட சீரியஸாக வந்துச்சுங்க. என்ன நீங்கள் என்னை யாருமே நம்ப மாட்டீங்க, உண்மையாலுமே 30 லட்ச ரூபா வந்துச்சு, பட் ஆனால் அதை மாற்றிட்டாங்க ஒரு 1 ஹவர்லேயே அப்படின்னு ரொம்ப சொல்கிறாரு. எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு சோகம், ஐயையோ 30 லட்சம் போயிடுச்சு 30 லட்சம் போயிடுச்சு அப்படின்றது. ஏன்னா 16 லட்சம்ன்றதே பெரிய அமௌண்ட்டுன்னும் போது 20 லட்சமே ஜாஸ்தி, அப்போ 30 லட்சம் போது கிட்டத்தட்ட வின்னரை விட 20 லட்சம் தான் கம்மி அப்படின்னு எல்லாருமே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காங்க. விசித்ரால இதை கேட்டால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த 30 லட்ச ரூபா மேட்ரு உண்மையா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமல் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஃப் பண்ணுவார். இல்லை இவரே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.